பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தை 12 மற்றும் 13. இந்த மக்கள் சதித்திட்டம் என்று அழைப்பதையெல்லாம் நீங்கள் சதித்திட்டம் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் எதற்கு அஞ்சி நடுங்குகிறார்களோ அதற்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நடுங்கி நிலை குலையவும் வேண்டாம். படைகளின் ஆண்டவர் ஒருவரையே தூயவர் என போற்றுங்கள். அவருக்கே அஞ்சுங்கள். அவர் திருமுன்னே நடுங்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அதிகாலையிலே சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே உமது திருமுகத்தை பார்க்க எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவருடைய குரலை கேட்பதற்கு முன்பாக உமது அருள் வார்த்தையை கேட்க இந்த நாளை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கடந்த நாட்களிலெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாக்கின்றீரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே, உம்மை ஆராதிக்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய குடும்பத்திற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய குடும்பத்தை திரு குடும்பமாய் நீர் ஆசீர்வதித்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்களில் இருந்து இறை அழைத்தலை கொடுத்து அநேக பேரை உமது பணியில் அமர்த்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாரையும் நீர் புறம்பே தள்ளுவது இல்லை. உம்மை நாடி வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர். யாரெல்லாம் உம்மை விட்டு வழிவிலகி செல்கிறார்களோ அவர்களை கண்டித்து தண்டித்து திருத்தி மீண்டும் உமது வல்லமைமிக்க கரத்தின் கீழ் அவர்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. அநேக முறை நாங்களும் உம்மை விட்டு வழிவிலகி சென்றிருந்திருக்கின்றோம். அந்த நேரத்திலும் தாய் தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளை திருத்துவதை போல நீர் உமது வார்த்தையின் வழியாக எங்களை திருத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட எந்த ஒரு தடுமாற்றமும் இன்றி என் ஆண்டவரை நான் தேடுவேன், என் ஆண்டவரை நாடுவேன், என் ஆண்டவருடைய தூயகத்திற்குள் கடந்து வருவேன், என்னுடைய ஆண்டவருடைய திருமுன்ன நின்று அவருடைய முகத்தை பார்த்து அவரோடு பேசுவேன். எந்த ஒரு மனிதனுக்கும் நான் பயப்படுவது இல்லை, நான் நடுங்கி நிலை குலைவதும் இல்லை என்கின்ற எண்ணத்தோடு உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. தகப்பனே, யார் யாரெல்லாம் உம்மை விட்டு வழி விலகி செல்கிறார்களோ அவர்கள் அனைவருமே பாவத்தில் விழுந்து விடுகிறார்கள். உடனடியாக சாத்தான் தன்மையப்படுத்திக் கொள்கின்றான். யார் யாரெல்லாம் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி என் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறார்களோ அவர்கள் பாவத்தில் விழுவது இல்லை. பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுதும் நீர் அவர்களை வேலியடைத்து பாதுகாக்கின்றீர். ஆனாலும் தகப்பனே, நாங்கள் வழி தப்பி அலைந்த ஆடுகளை போல் இருக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. குடிவெறிக்கு அடிமையாய் இருந்திருக்கின்றோம், விபச்சாரம் செய்திருக்கின்றோம், வேசித்தனம் செய்திருக்கின்றோம், மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கின்றோம். எங்களுடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே, மற்றவருடைய பாவத்தை நாங்கள் மற்றவரிடம் சொல்லி சொல்லி அவர்களை எக்காலம் செய்து எள்ளி நகைத்திருந்து இருக்கின்றோம். ஆண்டவரே, அநேக பிள்ளைகளை நாங்கள் தீர்ப்பிட்டு இருக்கின்றோம். அநேக பேரை நாங்கள் தவறான வழியில் நடத்தி இருக்கின்றோம். உமது வழியில் நடத்தாதபடி மற்றவர்களுக்கு எதிராக உமது வார்த்தைகளை நாங்கள் டுஸ்ட் செய்து பேசியிருக்கின்றோம் சுவாமி. அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாசிக்கின்றோமே எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 1 அதிகாரம் 16 இறை வார்த்தையிலே, உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீச்செயலை என் திருமுன் நின்று அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள்
செய்யுங்கள் என்று. ஆம் தகப்பனே, நாங்கள் செய்த தீமைகள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக. இதுவரை பாவம் செய்தது போதும், இதுவரை நாங்கள் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்தியது போதும், மற்றவர்களுடைய பொருள்களையும் கணவரையும் மனைவியும் அபகரித்து வாழ்ந்த நாட்கள் போதும். பரிசுத்த வாழ்க்கை வாழவும் பரிசுத்த தன்மையோடு இருக்க எசையாவின் நாவை தொட்டது போல் ஆண்டவரே, இறைவாக்கினர்களை நீர் அழைத்து புனிதப்படுத்தியதை போல் உமது சீடர்களை நீர் அழைத்து பணிக்கு அமர்த்தி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அபிஷேகம் செய்து தூய்மைப்படுத்தியதை போல் எங்களையும் தூய்மைப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்தில் அமர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையால் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நண்பர்களையும் உறவினர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். யார் யாரெல்லாம் இந்த ஜெப வழிபாட்டை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆசீர்வதிப்பீராக. அவர்களை திக்கற்ற பிள்ளைகளாய் விட்டுவிடாதபடி அவர்களிடம் திரும்பி வர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே அநேக பிள்ளைகள் உம்மை தேடி வந்து, ஆண்டவரே, நான் பயத்தோடு இருக்கின்றேன், நடுக்கத்தோடு இருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையை குறித்து எனக்கு பயமாய் இருக்கின்றது, எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்கின்றது, நான் எப்படி வாழ்வேன் என்றே சொல்லி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் அப்பா. ஆண்டவரே, எசேக்கியேல் 2வது அதிகாரம் 6வது வார்த்தையில் சொன்னீரே, மானிடா, நீ அவர்களுக்கு அஞ்சாதே, அவர்களின் சொற்களை கேட்டு நடுங்காதே. முட்புதர்களும் நெருஞ்சில்களும் உன்னை சூழ்ந்திருந்தாலும், தேள்களுடன் நீ வாழ்ந்தாலும் அவர்களின் சொற்களுக்கு அஞ்சாதே. அவர்கள் கலகம் செய்யும் வீட்டாராய் இருப்பினும் அவர்களின் பார்வையை கண்டு நடுங்காதே என்று எங்களுக்கு இந்த நாளிலே நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றே சுவாமி. ஆம் தகப்பனே, நாங்கள் மனிதர்களுக்கு பயந்த நாட்கள் உண்டு. மனிதர்கள் எங்களை ஏமாற்றிய பொழுது ஆண்டவரை கண்ணீர் விட்டு அழுத நாட்கள் உண்டு. நாங்கள் அன்பு செய்தவர்கள் எங்களை விட்டு பிரிந்து எங்களை கைவிட்டு விட்டு மற்றவர்களோடு அலைந்து திரிந்து எங்களை அவமானப்படுத்திய பொழுது கண்ணீரோடு இருந்த நாட்கள் உண்டு. வேதனையோடு இருந்த நாட்கள் உண்டு. உடைந்து போய் இருந்த நாட்கள் உண்டு. அந்த தருணத்திற்காக தகப்பனே, இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் எங்களை காயப்படுத்தினார்களோ, கஷ்டப்படுத்தினார்களோ, வேதனைப்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பீராக. அவர்களை ஆசீர்வதியும். அவர்களும் இந்த உலகத்தில் வாழக்கூட இருக்க வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு நாளும் உம்மோடு பேசக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பீராக. உமது வார்த்தைகளை கேட்கக்கூடிய மனிதையாக நாங்கள் உருவாகிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய வீட்டிலே எங்களை ஒரு இறை வாக்கினலாக உருவாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் இருந்து இன்னும் அதிக இறை அழைத்தலை கொடுப்பீராக. பிள்ளைகள் அனைவரும் என் ஆண்டவரை தேடவும், என் ஆண்டவருடைய உதவியை நாடவும், என் ஆண்டவரோடு பேசக்கூடியவர்களாக ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து குடும்ப உறுப்பினர்கள் உருவாகிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், தம்பி தங்கைகள், ஆண்டவரே, வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவமனைக்கு போக வழியில்லாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உமது பரிசுத்த ரத்தம் பிள்ளைகளை கழுவ வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் கழுவக்கூடிய வேளையிலே அவர்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைந்து நோய்களில் இருந்து விடுதலை அடைவார்கள் என்று விசுவசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த காலை பொழுதிலே நாங்கள் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவருடைய குடும்பத்தில் மரித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலே காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாய், ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னைய முலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, இந்த நாளிலும் எங்களுக்காக பரிந்து பேசும்படியாகவும் உமது மகனுடைய உடனிருப்பை பெற்றுத்தர வேண்டுமாயும், உமது மகனை அன்பு செய்து வாழக்கூடிய பாக்கியத்தையும் தர வேண்டுமாயும் நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நிறைவாழ்வை நோக்கி வழிநடத்துவாராக. ஆமீன்.